Hello students, welcome back to my channel. நம்ம பார்க்க போற டாபிக் data handling using Python pandas-ல to add or change row பார்க்க போறோம். CBSE class 12th IB எடுத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 3 டாபிக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நியூ ரோவை டிஃபரண்ட் வேல்யூஸ் வச்சு எப்படி ஆட் பண்ண போறோம், ரைட்? அதே மாதிரி ஒரு நியூ ரோ வித் சேம் வேல்யூஸ் கொடுத்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம். தென் ஃபைனலி LOC ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூ ரோவை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ் ஸ்டூடெண்ட், நம்ம ரெண்டு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நியூ ரோவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் அட்டு, ரைட்? செகண்ட் ஆட்ரிபியூட் LOCன்னு சொல்லி ரெண்டு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்ம நியூ ரோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கான சின்டெக்ஸ் ரொம்ப ஈஸி. ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் டாட் கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா அட்டு அப்படின்ற வேர்டை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அட்டுக்கு நியர்பையே ஸ்கொயர் ப்ராக்கெட்டு போட்டுக்கோங்க. எப்போவுமே ஒரு ரோ காலமாக தான் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ நம்ம ரோ கமா காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா? ரோ கமா காலம். இந்த ரோவை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ரோ கோலன் எண்ட் ரோ. ஓகேவா? கொடுத்துட்டு கமா அப்படியே தான் இருக்கட்டும். நமக்கு இங்கே ஸ்டார்ட் காலம் கோலன் எண்டு காலம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதை தான் சின்டெக்ஸ். ரொம்ப ஈஸியாகவே மெமரைஸ் பண்ணிக்கலாம். அகெயின் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. DF டாட்டு அட்டு நியர்பை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம ரோ கமா காலம் சொல்லி தான் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இந்த ரோவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் ரோவையும் எண்ட் ரோவையும் செப்பரேட் பண்ணுற செப்பரேட்டர் கோலன் எண்டு ரோ, ரைட்? அதே மாதிரி ஸ்டார்ட் காலம் கோலன் எண்டு காலம். ஓகேவா? இப்போ ஈஸியாக உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடுச்சா? ஃபைன். இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். இதே சின்டாக்ஸ் தான் இங்கே அட்டு வர இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா LOCன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேவா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சாச்சு, ரைட்? ரெண்டு காலம் நேம் அண்ட் மார்க்குன்னு சொல்லி ரெண்டு காலம் வச்சு 3 ரோஸ் வச்சு டிக்ளேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம நியூவாக எக்ஸ்ட்ராவாக 4th ரோ வந்து ஆட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வச்சு நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் DF அப்படின்றது நமக்கு தெரியும். DF டாட்டு அட்டுன்னு சொல்லி ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு கொடுத்தாச்சு. நம்ம ஆட் பண்ண போகிறது ரோ அப்படின்றனால என்னோட எக்ஸிஸ்டிங் டேட்டா ஃப்ரேமில் கிளாஸ் 11 and 12 இருக்கா, ரைட்? நான் ஒரே டேட்டாஸை வந்து கொடுக்குறேன், இல்லை டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ரோஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போது ஸ்டார்டிங் ரோ வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. நம்ம எண்டிங் ரோ வந்து மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ரோவில் ஒரு நியூ ரோ தான் ஆட் பண்ண போகிறோம் வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸை வச்சு. ஸோ ஸ்டார்டிங் ரோ வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டேன். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கமா கொடுத்துட்டு கோலன் கொடுக்கணும். இந்த கோலனோட மீனிங் என்ன அப்படின்னா காலம்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. ஸ்டார்டிங் காலம்லேருந்து எண்டிங் காலம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறதுக்காக கோலன் வந்து கொடுத்துருக்கோம். அப்போது கமா அப்படின்றப்போ இது ஃபுல்லாமே நமக்கு ரோவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். சிங்கிள் ரோ கொடுத்துருக்கனால ஸ்டார்டிங் ரோ கமா கொடுத்துட்டு ஆல் காலம்ஸ் அப்படின்றனால கோலன் வந்து கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் எனக்கு வந்து டோட்டலாக நேம் அண்ட் மார்க்குன்னு சொல்லி 2 காலம் இருக்குது. ஸோ அதனால் நான் 2 வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். மோர் தென் ஒரு வேல்யூஸ் காலம்க்கும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆகாது, ரைட்? அதனால் நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் காலம்ஸை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா ஃப்ரேமை டிஸ்பிளே பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து தெரியும். ஸோ DFன்னு சொல்லி கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நியூவாக ஒரு ரோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நியூ ரோ ஆட் பண்ண போகிறோம். சேம் வேல்யூஸ் வச்சு ஆட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் DF டாட் அட்டுன்ற ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அட்டுன்னு சொல்லி இங்கே கொடுத்தாச்சு. இங்கே வந்து ரோ வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸு வித்தின் சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங்ன்றனால கிளாஸு 8ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் ரோ வந்து கொடுத்தாச்சு. எனக்கு எண்டிங் ரோ வந்து தேவையில்லை, ஏன்னா நான் ஒரே ஒரு ரோ தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் கமா கொடுத்துட்டு காலம்ஸை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதில் ஆல் காலம்ஸ் அப்படின்றனால கோலன் வந்து கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சேம் வேல்யூஸ் அப்படின்றனால நம்ம வேல்யூஸ் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ரைட்? பிரிண்ட் ஆஃப் DF டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நியூ ரோ ஆட் ஆகிருச்சு. எல்லா காலம்ஸ்லேயும் டிஃபால்ட் வேல்யூஸு 120 ஆட் ஆகிருக்கும். LOC ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நியூ ரோ ஆட் பண்ண போகிறோம். அட்டுக்கும் LOCக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் DF டாட் LOCன்னு கொடுத்துட்டு இங்கே காலமோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 6 5 ஏதாவது ஒரு காலம், ரைட்? ஏதாவது ஒரு ரோ வந்து நான் மென்ஷன் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு ஆல் காலம்ஸ்ன்றனால கோலன் கொடுத்தாச்சு, ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நேம் அண்ட் மார்க்குன்னு சொல்லி நமக்கு 2 காலம்ஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் 2 காலமுக்கும் வேல்யூஸ் இப்போ வந்து கொடுக்க போகிறோம், ரைட்?
ஸோ நான் வேல்யூஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணிவிட்டேன். ரைட், பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் டேட்டா ஃப்ரேமில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ ரோவோட நேமு கம்மா கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அட்ரிபியூட்ஸில் யூஸ் பண்ண அதே தான், பட் அட்டுக்கு பதிலாக எல்ஓசி வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு நியூ ரோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே.